வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெரியாரை இழிவுபடுத்திவிட்டதாக தன் மீது வழக்கு போட்டது மிக கேவலம் என சீமான் ஆவேசம். பெரியார் நம்மை இழிவுபடுத்தி உள்ளதற்கு நீங்கள்தான் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஈரோடு பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. தனக்கு துப்பாக்கிச் சுட பயிற்சி கொடுத்தார் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன். இந்தியாவிலேயே AK-74 சுட்டது நான் மட்டும்தான் என சீமான் பரபரப்பு பேச்சு. நமக்கிட்ட இருக்க பல வேற எங்கேயும் இல்லை இல்லைன்னா ஆமா அப்ப இந்தியாவில் இல்லையே இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் இல்லைன்னா அவங்க எங்கால ஆமா அது இங்க சொல்லாதிய அங்க போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு சொல்றேன்டா ஆமாடா AK-74. சென்னை ECRல் பெண்களை காரில் துரத்தி விவகாரத்தில் கைதான முக்கிய குற்றவாளி சந்துருவுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை காவல். சோழிங்கநல்லூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் கார்த்திகேயன் உத்தரவு. $12 லட்சம் வரை வருமான வரி இல்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை. வருமான வரி விலக்கு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டதால் 1 கோடிக்கும் அதிகமானோர் பயன்பெறுவர். மக்களின் கோரிக்கையை ஏற்று வருமான வரி எளிதாக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மத்திய பட்ஜெட்டில் ஆயுதப்படை மற்றும் பாதுகாப்பு செலவினத்திற்கு 6.81 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு 2.87 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட் நாட்டு மக்களின் சேமிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும் என பிரதமர் மோடி பெருமிதம். அரசின் கஜானாவை நிரப்புவதற்கு பதிலாக சாமானிய மக்களின் பாக்கெட்டை நிரப்பும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டின் மிகப்பெரிய காயத்திற்கு சிறிய கட்டு போடுவது போன்று உள்ளது மத்திய பட்ஜெட். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான சிந்தனை பட்ஜெட்டில் வெளிப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி சாடல். மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஒரு வஞ்சனைதானா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழக அரசின் கோரிக்கை ஒன்றை கூடவா உறுதி செய்த அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை என்றும் காட்டம். மத்திய அரசின் பொது பட்ஜெட் மாயாஜாலம் மற்றும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் மற்றும் நதிநீர் இணைப்பு குறித்த அறிவிப்புகள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மக்கள் மற்றும் மாநிலங்களிடையே பாகுபாடு காட்டி இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் நிதிநிலை அறிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டனம். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதுவும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. செல்வ பெருந்தகை, அன்புமணி, வைகோ, சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம். மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை சரியானது அல்ல என்றும் அறிக்கை.
வகுப்பு வாரிய திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல். குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் தாக்கல் செய்கிறார். யுஜிசி நெட் தேர்வு விடை குறிப்புகளை வெளியிட்டது தேசிய தேர்வுகள் முகமை. விடை குறிப்புகள் மீது தேர்வர்கள் நாளை மாலை 6 மணிக்குள் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாளையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை பனையூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தலைவர் விஜய் பங்கேற்பு. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார் உள்ளிட்டோரின் சிலைகளை திறந்து வைக்கிறார் விஜய். 5ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கூட்டத்திலும் பங்கேற்கிறார். தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகள் மூலம் திமுக அரசை களங்கப்படுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஈசிஆர் கார் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர் சந்துரு அதிமுகவை சேர்ந்தவர்தான் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பகிரங்க குற்றச்சாட்டு. விடுமுறை நாளான இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும். முகூர்த்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு நடவடிக்கை. முகூர்த்த நாள் மற்றும் வார விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சரக்குகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் கதவை உடைத்து சோதனை நடத்திய போலீசார். ஆட்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் நடவடிக்கை. ராசிபுரம் அருகே கல்லூரி மாணவியை கடத்தி தமிழ்பாண்டியன் என்பவர் திருமணம் செய்ததால் பரபரப்பு. 6 மணி நேரத்தில் மாணவியை ஒசூரில் மீட்ட காவல்துறை. கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவிகளிடம் வருவாய் ஆய்வாளர் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே தனியார் நிதி நிறுவன வீட்டை ஜப்தி செய்ய வந்ததால் விஷம் அருந்திய தம்பதி. கணவர் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மனைவி அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவு குடோனில் அதிகாரிகள் ஆய்வு. கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த நபர்களிடம் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் ஜாம்பூரி நிகழ்வை காண குவிந்த மாணவ மாணவிகள். பிற மாநில கலாச்சாரங்களை அறிய ஜாம்பூரி உதவியதாக தமிழக அரசுக்கு மாணவர்கள் நன்றி. வந்துட்டு இந்த கேம்பில் ஃபுட்லாம் செம்ம ப்ராப்பராக இருக்குது அண்ட் செம்ம ஹைஜீனாக இருக்குது அண்ட் ப்ராப்பர் சானிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா அவைலபிலிட்டியும் இருக்குது அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே 24 ஹவர்ஸ்க்குமே வந்துட்டு ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்.
இந்திய கடற்படை சார்பில் டெல்லியில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாரத்தான் போட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. பீகார் மாநிலம் மிசாபூரில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் நேபாளத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளாவில் பங்கேற்றுவிட்டு திரும்பியவர்களுக்கு நேர்ந்த சோகம். டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குளிரால் பொதுமக்கள் கடும் அவதி. இரவு நேரத்தில் தங்கும் இல்லங்களில் கம்பளி போர்வையால் முழுமையாக போர்த்தியபடி உறங்கும் மக்கள். மெக்சிகோ, கனடா, சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி. உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஜெர்மனி முன்னாள் அதிபர் ஹோர்ஸ்ட் கோஹலர் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக உயிர் பிரிந்தது. பாகிஸ்தானில் 1 லிட்டர் டீசல் 267 ரூபாயாக உயர்வு. பெட்ரோல் 257 ரூபாய் விற்பனையாகி வரும் நிலையில் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் முகமதின் அணியை வீழ்த்தி மோகன் பகான் அணி அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் FC அணியிடம் வீழ்ந்தது பெங்களூரு FC. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை காண ஜப்பானில் இருந்து வருகை தந்து காத்திருந்த ரசிகர். கடல் கடந்து வந்த ரசிகரை சந்தித்து சால்வை அணிவித்து விஜய் நிகழ்ச்சி.